வெல்கம் டு சமையல் வித் சிஸ்டர்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோக்கு வந்து. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேழ்வரகு புட்டு செய்ய போகிறோம் காலையில் டிஃபனுக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த டம்ளரில் 3 டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 3 டம்ளர் கேழ்வரகு மாவுக்கு 1 டம்ளர் பச்சரிசி மாவு. கேழ்வரகு ஊர்ல இருந்து வந்துச்சு, மாவா அரைச்சி வச்சிருக்காங்க. தான் பச்சரிசியும் ஊர்ல இருந்து வந்தது, மாவா அரைச்சி வச்சிருக்காங்க அம்மா. அதை கொஞ்சம் உப்பு போட்டு முதல்ல மாவை பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சுக்கிட்டு தண்ணி தெளிச்சு கட்டி இல்லாமல் பிணைஞ்சிக்கணும். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சாலும் கட்டி விடாது. கட்டி இல்லாத இப்படி பிணையணும். கட்டி இல்லாத பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சா தான் கட்டி ரொம்ப படாது. நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே இந்த இட்லி மாவு, இது இடியாப்ப மாவு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பிணைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அது அப்படியே அமுத்தி ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் தண்ணி அதில் அப்சர்வ் ஆகணும். அப்போ தான் வேகும் நல்லா முத்து. வெள்ளை துணியை நனைச்சிட்டு இந்த இட்லி தட்டில் வச்சு நல்லா இப்படி தூவி அந்த துணியை கொஞ்சம் இப்படி மூடிடணும் ஈரத்தோட. முன்னா மேலையும் வெந்துடும், அடியிலையும் வெந்துடும். இட்லி சட்டியில் வச்சு இப்படி அவிச்சுக்கணும். அழகாக வெந்துருச்சு பாருங்க. தூவி சொல்லுங்க. புட்டு, கேழ்வரகு புட்டு ரெடி. இதில் இன்னி வேர்க்கடலையை வறுத்து அரைச்சி போட்டு எள்ளு வறுத்து அரைச்சி இதில் தூவி நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். நமக்கு நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய், வேர்க்கடலையை வறுத்து அதை அரைச்சி இதில் போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிட்டா சும்மா கம்மன்னு 10 உருண்டைக்கு 20 உருண்டை சாப்பிட்லாம். வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்க்யூ. நல்லெண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். எள்ளை வந்து வெறும் பேனில் ஒரு 1 மினிட் வறுத்திங்கனாலே நல்லா பட்டுன்னு வெடிக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அரைச்சி வேர்க்கடலை வறுத்ததையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொண்ணு உருட்டி கொடுக்க போகிறேன். செம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ்.